Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Riji's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போறோம். வீக் டேஸ்ல ஹஸ்பண்ட்க்கு வந்து 7:30லாம் வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும். அதனால மார்னிங்கே வந்து சீக்கிரம் ஏஞ்சிடுவேன். ஒரு 5 o'clockலாம் ஏஞ்சிட்டேன் இன்னைக்கு. கவுண்டர் டாப்ல வந்துட்டு முந்தின நாள் விளக்குன பாத்திரம்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த பிளேஸ்ல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்திரம் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒர்க்கா வந்து டீ போட்டுட்டு இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி லஞ்சுக்கு வந்துட்டு பிரியாணி தான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 20ல இருந்து 30 நிமிஷம் வந்து ஊறணும். அதனால நல்லா அலசிட்டு இதை வந்து ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊறினாலும் வந்து குழஞ்சிடும். அதனால மினிமம் வந்து 20ல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் நிறைய vlogல வந்து ஷேர் பண்ணிப்பேன். காலையில வந்து எம்டி ஸ்டமக்ல வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டயர்டா இருக்கும். நம்ம எனர்ஜி லெவல் வந்து பூஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். பால், டீ, காஃபி ஏதாவது நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிரியாணி பண்றதுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்ல மெலிசாவே வந்து கட் பண்ணிக்கிறேன். தயிர் வெங்காயத்துக்கும் வந்துட்டு வேணும் அப்படிங்கறதால வெங்காயம் வந்து ஃபுல்லாவே வந்து பிளேட்ல வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது மாதிரி ஸ்லைசர்ல வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரம் வந்து கட் பண்ணிடலாம். கண் எரிச்சலாகவும் இருக்காது. வெங்காயம் வந்து ஃபுல்லா கட் பண்ணதுக்கு பிறகு பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல வந்து கொஞ்சமா வந்து நெய் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இது நான் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு இதுல வந்து நம்ம வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரிஞ்சி எல்லாம், ஒரு சின்ன துண்டு பட்டை, அது கூடவே வந்துட்டு 4 கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இதோட ஃபிளேவர்லாம் இறங்கினதுக்கு பிறகு இதுல வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால வந்துட்டு 3 பெரிய வெங்காயம் இதுல ஆட் பண்ணிருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா வந்து சால்ட் சேர்த்துட்டு இதை வந்து வதக்கிக்கலாம். பேலன்ஸ் இருக்க வெங்காயத்தை வந்து தயிர் பச்சடிக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு வந்து டைம் ஆகும் இல்லையா, அந்த டைம்குள்ள வந்து தக்காளி வந்து கட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து 3 மீடியம் சைஸ்ல இருக்க தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து கட் பண்ணிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். சண்டே மட்டும் தான் எனக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும். மற்ற டைம் எல்லா டேஸ்லயும் வந்துட்டு லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். குழந்தை வந்து தூங்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கறதால மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். தக்காளி வதங்கினதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து காலிஃப்ளவர்லாம் இருந்ததுன்னா கூட இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். அதோட ராஸ்மல்லாம் போனதுக்கு பிறகு கொஞ்சமாக வந்து புதினா, கொஞ்சமாக வந்து மல்லி இலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மல்லியும் புதினாவும் நல்லா சுருண்டு வரணும். இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். முழுசாவே ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்திருக்கேன். கரம் மசாலாவுக்கு பதிலாக உங்ககிட்ட பிரியாணி மசாலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட ராஸ்மல்லாம் போனதுக்கு பிறகு இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். நான் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கிறதால. இது கூடவே ½ லெமனோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா வந்து பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்க போறேன். இதுக்கு வந்து பன்னீர்ல கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு டைரக்டா நம்ம தோசை தவால வந்து போட்டு எடுத்துக்கலாம். இங்க வந்து தண்ணி நல்ல கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம ஊற வச்சிருக்க ரைஸை வந்து வடிச்சிட்டு தண்ணி இல்லாம நம்ம இதுல சேர்த்துக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு லைட்டா ஒரு கொதி வந்தா போதும். ஒரு கொதி வந்ததையும் நம்ம வந்து குக்கரை மூடிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் வந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து உதிரி உதிரியா கிடைக்கும். இப்ப லைட்டா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு விசில் வந்து போட்டுடலாம். இந்த சைடு வந்து தோசை தவால வந்து பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். சேம் இதே மாதிரி நீங்க வந்து புலாவ் பண்ணும்போது நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிரியாணில கூட இந்த பன்னீரை வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். 5 o'clock எஞ்சாலும் டைம் ஆயிடும். எப்படி 7 o'clock ஆயிடுச்சு அப்படின்னா வேகமாக வேலை செய்யற மாதிரி இருக்கும். தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாத்துக்குடி வந்து இன்னைக்கு வீட்டில் இருந்துச்சு அப்படிங்கறதால அதில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி ஜூஸ் போட்டிருக்கேன். தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொட்டுக்கடலை சட்னி வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கும் வந்து ரெடி பண்ணியாச்சு. தோசை தவா வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணதால மேலெல்லாம் வந்து மசாலாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கல் சூடானதுக்கு பிறகு அதில் தண்ணி வந்து தெளிச்சு விட்டுட்டு நம்ம டிஷ்யூ வச்சு தொடச்சோம் அப்படின்னா தோசைக்கல் வந்து நீட்டாயிடும். இதை தொடச்சு விட்டுட்டு நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்ற வேண்டியது தான். இங்க வந்து பிரியாணி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நெய் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும்.
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் அது கூட வந்து பொட்டுக்கடலை சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். கூடவே வந்துட்டு இட்லி பொடி வந்து வீட்டில் இருக்குது, அதை வச்சு ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுப்பாங்க. 7:30க்குலாம் வந்து குழந்தை ஏஞ்சிருவாங்க. அதுக்குள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். லஞ்சுக்கும் எல்லாமே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். பிரியாணி அது கூடவே வந்துட்டு பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து வச்சுட்டு கூடவே வந்துட்டு தயிர் வெங்காயம் ஜூஸ்க்கு வந்து சாத்துக்குடி ஜூஸ் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு குழந்தையோட கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 8 o'clock ஆயிடுச்சு அப்படின்னால வந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுத்துருவேன். ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா உட்கார்றதே கிடையாது, மேக்ஸிமம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. பெட்ரூமு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இதுக்குன்னு மாற்றி மாற்றி நடந்துகிட்டே தான் இருப்பாங்க. நான் ஏதாவது கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் பின்னாடியே வந்துட்டு ட்ரெஸ் வந்து இழுத்து நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி என்னை வேலையே வந்து செய்ய விட மாட்டாங்க. இப்போ கூட சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணேன், பட் வந்து நின்றுட்டே தான் வந்து சாப்பிடுவேன்னு சொல்லுவோம். அப்படியே வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன், டிவி பார்த்துட்டே சாப்பிட்றாங்கன்ட்டு. மேக்ஸிமம் வந்து டோர் வந்து க்ளோஸ்லேயே தான் இருக்கும். நான் வந்து ஹாலில் இருக்கேன் அப்படின்னா மட்டும் தான் டோர் வந்து ஓப்பனில் இருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் மாடியில் இருக்கோம் அப்படிங்கிறதால வந்து ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனால குழந்தை வந்து இருக்காங்க அப்படிங்கிறதால க்ளோஸ்லேயே தான் இருக்கும் மேக்ஸிமம் டோரு. மேக்ஸிமம் வந்து நான் அவங்க பக்கத்துலேயே தான் இருப்பேன். அவங்க தூங்கினா தான் நானும் தூங்குவேன், இல்லைனா வந்துட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்துட்டே தான் இருப்பேன். ஏன்னா வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். குழந்தை வந்து 11 o'clock மேலே தூங்குவாங்க. அதுக்குள்ளே வாஷிங் மிஷின்லலாம் துணி போட்டிருந்தேன், அதெல்லாம் எடுத்து காய வச்சிடுறேன். நம்ம டெய்லி வந்து துணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெய்லி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து துணி துவைக்கிற கஷ்டம் இருக்காது. பேஸ்கெட்டில் வந்து துணி இல்லாமல் இருந்தாலே நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப்பில் இருக்க பாத்திரம்லாம் வந்து விளக்க போட்டிருக்கேன். லஞ்சுக்கு வந்து சாப்பாடுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சின்ன பவுலில் எடுத்துட்டு இந்த சைடு கவுண்டர் டாப் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு வச்சிருக்கேன். சைடில் வந்து மார்னிங் வந்து பால் காய்ச்சிட்டு அதில் வந்து புறமோர் வந்து ஊற்றி வச்சிருக்கேன். நம்ம வந்து மார்னிங் வந்து குக் பண்ண உடனே வந்து அடுப்பெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நைட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து டைம் வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டவ் மேலே வந்துட்டு ஏதாவது தண்ணிலாம் சிந்திருக்கு பொங்கியிருக்கு அப்படின்னாலும் காஞ்சிட்டு இருக்கும். அதனால் வந்து நைட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். க்ளீனிங்காக ஒரு வேலையாக பார்க்காம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணோம் அப்படின்னா வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப உடம்பே முடியல அப்படின்னாலும் அவங்க வராங்க அப்படின்னா ஒரு 1/2 hour டைம் இருந்தாலும் நம்ம வந்து ஆக்டிவாக எல்லா வேலையும் நம்ம செஞ்சுருவோம். சேம் அதே மெத்தட் தான். டெய்லி ஒரு 15 நிமிஷம் வந்து காலையில் குக் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னாலே போதும், வீடு வந்து நீட்டாக ஆகிடும். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கிளாத்லாம் வந்து அழுக்காக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் வினிகர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ஃப் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கு பிறகு நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த துணிலாம் வந்து நீட்டாக இருக்கும். ரொம்ப எண்ணெய் பிசு நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் நீங்கள் 1 hour ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலும் துணி வந்து பார்க்க நீட்டாக ஆயிடும். ஈவினிங் வந்து வீட்டில் குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தேன். ரெடிமேட் மிக்ஸ் வந்து வீட்டில் இருந்தது, அதை வச்சே வந்து பண்ணியிருந்தேன். பேக்கெட்ஸில் வந்து பின்னாடி வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மெத்தடே ஃபாலோ பண்ணி குலோப் ஜாமுன் வந்து பண்ணியிருந்தேன். இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து சக்கரை பாவு வந்து பார்த்தீங்கன்னா கம்பி பதம் தான் வரணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தாலே போதும். குலோப் ஜாமுனுக்கு வந்து கிராக் இல்லாமல் நம்ம உருட்டிட்டு அதை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து ஆறுனதுக்கு பிறகு சக்கரை பாவில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடும். சக்கரை பாவு ஆறுனதுக்கு பிறகு குலோப் ஜாமுன் இதில் சேர்த்துருக்கேன். கூடவே வந்துட்டு ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு அந்த குலோப் ஜாமுனில் வந்து அந்த சக்கரைலாம் நல்லா இறங்கும். அதே மாதிரி குலோப் ஜாமுனும் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். குலோப் ஜாமுனும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.